வந்து சாப்பாடுலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப அன்போட வரவேற்கிறாங்க. எனக்கு திரும்ப என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. மக்களோட அன்பு எனக்கு ஏதாவது சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்காரு சார். மதுரை எப்படி சார் இந்த மூமெண்ட் மதுரைக்கு வந்தது? தெரியாது. நீங்களே பாக்குறீங்களா? சந்தோஷம். மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் உச்சி வெயிலுக்கு சரியான கூலான படம் இல்லைங்க. சரியான எதிர்காலத்தை நோக்கி படம். இந்த படத்தை நடிச்ச அனுபவம் என்ன எதிர்பார்க்கலாம்? நிறைய அது வந்து 2040 எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கும்? அப்போ மனிதர்கள் அனுப்புவாங்களா இல்ல மிஷின் அனுப்புவாங்களா அப்படிங்கிற இடத்த பேசுறாங்க. அடுத்து உங்களை சமூக வலைதளங்கள் இதே பண்ணுவீங்க. ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. என்ன பிளான் போடுறாங்க கரெக்டா இருக்கும். யாரை என்ன அரசியலுக்கு நல்லது பண்ணா அரசியல் கரெக்டா சந்தோஷம். எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்க ஒரு ஓட்டம் ரொம்ப முக்கியம். நல்லது. சரிங்க. நல்லா இருந்தாலே நம்ம சமுதாயத்துக்கு அரசு பண்ணணும். ஒன்னுக்கு ஒழுங்கா பார்த்துக்கிட்டாலே கரெக்டா அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி நீ உன்னை ஒழுங்கா பார்த்துக்கிறது நல்லபடியா போய் ஓட்ட போட்டு உனக்கு பிடித்த ஒரு நல்லா செயல்பட்ட ஒவ்வொரு படத்துலயும் உங்க டைலாக் வந்து பேச சொல்றாங்க. இந்த படத்துல எந்த டைலாக் பேச சொல்றாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? படம் ரிலீஸ் ஆகுது பேசுவோம். ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் அந்த இடத்துல ஷூட் பண்ண இடத்துல டைமிங்ஸ்ல எனக்கு ஒரு பேஸ் ஆஃப் சீன் ஒன்று இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. ஒரு இடத்துல கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வந்து ஒரு பேசுவேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2 சீன் வந்து படத்தோட ஹைலைட்டா இருக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, அந்த சேலஞ்ச் சீன்ல வந்து சார் எனக்கு வந்து எப்படி கேமரா பேஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா எனக்கு எப்பவுமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே மதுரைக்கு வரக்கு இருந்து மீனாட்சி அம்மன் கோவில் போவதற்கு இனி போக முடியல, டைம் இல்லை. ஆனா மதுரைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்பு பார்த்து ஐ எம் ஆல்சோ ரியலி சர்ப்ரைஸ். ஏன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் எனக்கு விஷுவல்ஸ் பார்த்தா 2040 இருக்கும். ஆனா ஐ திங்க் கான்செப்டுவலி எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஏன்னா லவ் கான்செப்ட்ங்கிறதுனால ஐ திங்க் எவ்ரிபடி will really enjoy and relate to it. சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த பெண், அந்த கடவுள், அதை விட அத்தனை பெண்கள் வந்து அவங்களோட சந்தோஷத்தை, அவங்க முகத்தை பார்க்க முடியும் சந்தோஷம்.
அவரோட அனுபவம், அவரோட நினைச்ச அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா அவர்கிட்ட திரும்ப நிறைய கத்துக்கலாம். அவர் எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறாரு, என்னென்ன விஷயம், யார் யாருக்கு கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை பேசுவார். இப்ப எனக்கு சினிமா தெரியும்னா என்கிட்ட சினிமா மட்டும் தான் பேசுவார், என்கிட்ட அரசியல் பேசணும். அவங்க அரசியல் பணியில இருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அரசியல் மட்டும் தான் பேசுவாரு, சினிமா பேச மாட்டாரு. இந்த மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் அண்ணன் இருக்கு. அதெல்லாம் நிறைய டேரக்டர் தான். ஏங்க இட்லியா தோசையா? மேல கேட்டு சொல்றேன்.